கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாளில் வந்திருக்கிறீர்கள்? ஆமென் ஆமென். தேவ சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்தவர்களாய் தேவனை ஒரு விசை துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்திலே உயர்த்த போகிறோம். எங்களுடைய தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென். நாங்கள் இன்றைக்கு அவர் இறந்து விட்டார் என்று கவலைப்பட தேவையில்லை. அவர் ஜீவனோடு இருக்கிற தெய்வம். ஆமென். எங்களுக்காய், எனக்காய், உங்களுக்காயும் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து வெற்றி சிறந்த ராஜாவை இந்த நாளிலே நாங்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஆமென். அவர் எங்களுக்காய் செய்து முடித்த சகலவற்றிலும், அவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மையான நல்ல ஈவுகளிலும் அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி இந்த நாளிலே நாங்கள் ஆர்ப்பரிக்க போகிறோம். நல்ல தகப்பனை எல்லாரும் வாய்களை திறந்து சற்று நேரம் நாங்கள் துதிப்போம். அருமையான இரட்சகரை உம்மை உயர்த்துகிறோம். அருமையான நேசரே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மகிமைப்படுவீராக. ராஜாதி ராஜாவே உங்களை உயர்த்துகிறோம். எங்கள் எஜமானரை உயர்த்துகிறோம். எங்கள் சேனைகளின் கர்த்தரை உயர்த்துகிறோம். பரலோகத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே சேருமீன்கள் கேராமீன்கள் மத்தியிலே போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்த தெய்வத்தை நாங்களும் இந்த நாளிலே, இன்றைய நாளிலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கத்தக்கதாய் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்த தகப்பனே, பூமி அனைத்திலும் இன்றைய நாளிலே நீர் சிலுவையிலே மரித்ததை, சிலுவையிலே செய்து முடித்ததை ஜனங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்களும் நினைவு கூறுகிறோம். எங்கள் ராஜா எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே. எங்கள் பரலோக தகப்பன் என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய எல்லா பரம்பரையான சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களை அழைத்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாவை துதிக்கிறோம், எங்கள் சேனைகளின் கர்த்தரை துதிக்கிறோம். உலகத்தில் எங்களுக்காய் ஆண்டவரே பிதாவின் உமக்கு நாங்கள் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ராஜா பெரியவராயிருக்கிறீர். எங்கள் தகப்பன் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். உம்மை போல் ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு யாரும் இல்லை. உம்மை அல்லாமல் எங்களுக்கு ஒரு கண்மலை இல்லை. நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம், எங்கள் புகலிடம் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த நாள் இந்த ஆராதனை முற்றுமுழுதாய் பொறுப்பெடுப்பீராக. துவக்கம் முதல் முடியும் வரை பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. அன்று சாலமோன் மண்டபத்திலே உலாவி வந்த இயேசு சுவாமி இந்த மண்டபத்திலே நீர் உலாவி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் தகப்பனை தலைவணங்கி தலை சாய்த்து எங்கள் தகப்பனை உயர்த்துகிறோம். எங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் மீறுதல்களையும் மன்னித்து எங்களுக்காய் சிலுவையிலே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய அன்பு எத்தனை நல்லது, உம்முடைய அன்பு எத்தனை பெரியது, உம்முடைய அகாப்பை அன்பு எத்தனை நல்லது. ஆண்டவரே, எங்கள் பரம வைத்தியர், எங்கள் ரண வைத்தியர், எங்கள் ஆத்தும நேசர், என் ஆத்துமாவுக்கு சொந்தக்காரர், என் ஆத்துமாவின் மணவாளன், என் ஆத்துமாவை மரண இருளின் பள்ளத்தாக்கு விடுதலையாக்கின நல்ல தகப்பன், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேலையை முற்றுமுழுதாய் பொறுப்பெடுப்பீராக. ஆராதிக்க போற ஆண்டவரை, ஆராதனை வழி நடத்த போற மகளை உடைய சிலுவை நிழலுக்குள்ளே மறைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே இன்றைய நாளிலே பரலோகத்தின் அக்கினியை இறக்கத்தக்கதான ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த பலிபீடத்திலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய அன்பை ருசி பார்த்த பிள்ளைகள், உம்முடைய அன்பிலே நாங்கள் கட்டப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவரே, எங்களை நீர் விடுதலை ஆக்கினதின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உணர்ந்து இந்த இடத்திலே ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொருடைய வாய்களும் இந்த நாளிலே கட்டவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற வாய்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. வாயிலே வார்த்தையை வைத்து துதிக்கத்தக்கதாய் அப்பாவுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பாடலை பாடுகிற பிள்ளைகள், வார்த்தைகளை வாசிக்கிற பிள்ளைகள், எல்சிடியை போடுகிற பிள்ளைகள், ஆண்டவரை பிஎஸ்எஸ்ஐ ஒப்பரேட் பண்ற பிள்ளைகள், ஆண்டவர் லைஃப் ஸ்கிரீனை ஒப்பரேட் பண்ற எல்லா பிள்ளைகளையும் ரத்த கொட்டைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த இடத்திலே எல்லா
எல்லாம் நேர்த்தியும் அழகும் கிரகுமாய் என் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்கப்பா. அவிசேஷமாய் வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சிலுவையிலே கடைசியாய் நீர் பேசின அந்த 7 வார்த்தைகளை பேச இந்த நாள்ல இந்த வார்த்தைகளோட எங்களோட என்ன பேச சித்தம் கொண்டீரோ நீர் எங்களோட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இரத்த கொட்டைகளை ஒப்புக்கொடுத்து உம்முடைய தேவ பிரசன்னத்தில் உம்முடைய பிள்ளைகளை மூடும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாய்களில் உம்முடைய வார்த்தையை நீர் வைத்து ஆவியானவர் நீர் பேசுவீராக. பிள்ளைகள் தைரியமாய் உம்முடைய வார்த்தையை தெளிவாய் இந்த இடத்திலே நின்று ஆண்டவரை எங்களோடு ஆண்டவரே அவர்களோடு இருந்து பேசும்போது ஜனங்களாய் எங்களோடு நீர் பேசும்படியாய் ஏசப்பா உம்முடைய கரத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம், காணிக்கைகளை ஒப்புக்கொடுக்கிறோம், பாடுகிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் நேர்த்தியும் அழகும் கிரகமும் இந்த நாளில் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சிலுவையில் எங்களுக்காய் வெற்றி சிறந்த தேவாதி தேவன் இயேசு சுவாமி இந்த நல்ல நாளில் எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து தலை சாய்த்து உம்முடைய சமூகத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களுக்காய் செய்து முடித்ததை நினைவு கூறுங்கள் சொன்னீரே. உம்முடைய அப்பத்திலும் உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உம்முடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு பெற்ற போகிறோம். ஆண்டவரே இன்றைய நாளில் நீர் எங்களுக்காய் செய்து முடித்த அந்த நல்ல மகா மேன்மையான காரியத்தை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்ததிலே பங்கு பெற்ற எங்களை இந்த நாளில் தகுதிப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை நாங்கள் உணர்ந்ததிலே பங்கு பெற்ற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய ஆவி ஆத்துமா சிந்தனை நினைவுகளை நீர் சிறைப்பிடித்து எங்களுக்கு நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கோமினியன் சர்வீஸ் என்ற நாளை ஆசீர்வதித்தாருங்க அப்பா. ஆண்டவர் துவக்கம் முடியும் வரை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்துமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தாட்டி rejected by mankind, a man of suffering and familiar with pain, like one from whom people hide their faces. He was despised and we held him in low esteem. Surely he took up our pain and bore our suffering. Yet we considered him punished by God, stricken by him and afflicted. But he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was on him, and by his wounds we are healed. Bible says, by his stripes we are healed. In other versions it says, by his wound, by his scars we are healed. Amen. Amen. We know as Christians that in 2 days our Jesus will raise to life again. Amen. He conquered sin and he conquered the grave, and he is coming for us yet again. Amen.
ஆண்டவரே உம்முடைய கிருபையாலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே நாங்கள் நிற்பது மின் மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை Thank you Lord Jesus it's not because of our strength but it's purely by your grace that we are alive and well we thank you Lord Jesus we thank you for conquering sin and praise Lord Jesus நீ மரணத்தை வென்ற தேவன் ஆண்டவரே நீ பாதாளத்தை வென்ற தேவன் நீ மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்புகிற தேவன் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்
அப்பா எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தி மீட்டீர் அப்பா. We thank you, Lord Jesus, for carrying each and every burden, Lord Jesus. We thank you for carrying our sins, Lord Jesus. எங்க நல்ல மேய்ப்பரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை தாயை போல் நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. We worship you, Jesus, Lord. We thank you for this time. We thank you that we are able to come here to remember you as a family. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக மரித்த தேவன் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் யூத ராஜ சிங்கமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. We thank you, Lord Jesus. எங்களை இஸ்ரவேலை காக்கிற தேவன் நீ தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே. The God who protects Israel never sleeps nor slumbers. We thank you, Lord Jesus, that you are fighting on our behalf daily, Lord Jesus. We thank you that you are always carrying the cross for us, Lord Jesus. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை பலியாக நிறுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. We thank you, Lord Jesus. We thank you for the sacrifice that you have given in our lives, Lord Jesus. We thank you that you have become the sacrifice in our lives, Lord. Lord Jesus, in return we will continue to worship you, Father. நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. We thank you, Lord Jesus. எங்கள் நினைவெல்லாம் உமதாகணும் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள் எங்கள் பேச்செல்லாம் உமதாகணும் ஆண்டவரே. நீர் எங்களை நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துவீராக அப்பா. Lord Jesus, may your will be done in our lives, Lord Jesus. விருப்பம் அப்பா எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தப்படி நாங்கள் உங்களுக்காக live பண்ணுவோம் ஆண்டவரே. Lord Jesus, we just want to live for you, Father, according to your will, Lord. நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்வீராக. We worship you, Jesus. We worship you, Jesus. Hallelujah. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே.
அப்படி எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். எத்தனை பேர் இந்த நாளும் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். என்ன கையெல்லாம் காணல. உண்மையில் இன்றைய துக்கமான நாளா சந்தோஷமான நாளா? யார் துக்கமான நாள் கையெழுத்துங்க. ஆமீன். இன்றைக்கு சந்தோஷமான நாள். என்ன இன்றைக்கு துக்கம்ன்றா பிசாசுக்கு தான் துக்கம். எங்களுக்காக அந்த தெய்வம் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து இன்று நாளும் எங்களுக்காக பாடுபட்டார், எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக நொறுக்கப்பட்டார், எங்கள் சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கினார். ஆமீன். எப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம். இன்றைய நாளும் ஒரு வெற்றியின் நாள். கரங்களை தட்டுவோம். சில பேர் இன்றைய நாளிலும் கருப்பு உடுப்பை அணிந்து கொண்டு போவார்கள். கருப்பென்றால் அது கவலை. ஒரு மனிதர், ஒரு அரசியல்வாதி, கட்சிக்காரர், ஒரு மனிதன் இறந்திருந்தால் அதை நாங்கள் செய்யலாம். ஆனால் எங்களுடைய தேவாதி தேவன் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை தந்து எங்களுக்கு அந்த பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினார். ஆமேன். நம்முடைய இன்றைக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா எங்கள் தெய்வம் எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்த தன்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லி தானே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஒரு 2 வசனத்தை வாசித்து நாங்கள் ஒரு 2-3 நிமிடம் ஏசாயா 53:4 பாருங்க. வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். அதே போல 5வது வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஆமென். அதே போல கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். இன்றைக்கு எங்களுக்கு வெற்றியை தந்த நாள். ஆமென். கரங்களை தட்டுவோம். மறுபடியும் எங்கள் பாடுகள், எங்கள் துக்கங்கள், எங்கள் வேதனைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் எங்களோட தேவாதி தேவன் சுமந்தார். இல்லையா? எப்படிப்பட்ட அன்பான தெய்வம் என்றதை பாருங்க. இந்த உலகத்துக்கே ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்த நாள். ஆமீன். நாங்கள் இந்த வழியிலும் எழுந்து நின்று அவருக்கு நன்றியை செலுத்தி ஒரு பாடலை பாடி பின்பு வார்த்தைகளை நாங்கள் கடந்து செல்வோம். எல்லோரும் இணைந்து பாடுங்கள். கனிமா, நான் சொல்லுவது என்னை பாடப்படாதீர்கள், நீங்கள் இணைந்து இசைந்து பாடுங்கள். கண்களை மூடி நாங்கள் துதிப்போம். ஆமீன். ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே சுவாமி, கண்களை மூடி ஒரு பயபக்தியோடு எங்களில் எவ்வளவு அன்பு வைத்த அந்த தேவனை நோக்கி, தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த சிலுவையிலே பலியான எங்கள் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைந்தோம். எங்கள் பரம்பரையாக செய்து வந்த சாபங்கள், பாவ வழிபாட்டிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்த தெய்வாதி தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் ராஜாவே, சர்வ வல்லமுள்ளங்கள் அன்பப்பாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஒருவரே பரலோகத்துக்கு பலியானவர். அவர் இல்லாமல் நாங்கள் பரலோகம் போக முடியாது. அந்த பரலோக கதவுகளை திறந்த தெய்வத்துக்கு நன்றிகளை செலுத்துவோம். ராஜாவே, துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். ஆமீன். எங்களை படைத்து எங்களுக்காக அவர் எங்களை தேடி வந்தார். ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
சர்வ வல்லமுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாதி ராஜா. வழியும் சத்தியமான எங்கள் அன்பு தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஜீசஸ். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா. ஆமாண்டவரே வழியும் சத்தியமான எங்கள் அன்பு தெய்வமே எங்கள் பரலோக ராஜாதி ராஜாவே நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா. எல்லாரும் முனைந்து பாடுவோம் கரங்களை தட்டி. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி நீரே சத்தியம். இணைந்து பாடுவோம். நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். இணைந்து பாடும் நீரே வழி. ஆமென் ஆமென். நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி நீரே சத்தியம். இணைந்து பாடுவோம், இணைந்து சொல்லுவோம். நீரே ஜீவன் இயேசை. இணைந்து சந்தோஷம். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா. ஆமாண்டவரே தகப்பனே, நீரே வழியும் நீரே சத்தியம். ஆண்டவரே எங்களுக்குள் ஜீவிக்கிற எங்கள் அன்பு அப்பாவே, உமது ஜீவனை கொடுத்து எங்களுக்கு ஜீவனை தந்த எங்கள் அப்பாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளும் ஆண்டவரே எங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கீங்க ராஜா, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தலையில் முள்முடி ராஜா சுவாமி, கரங்களில் காயம், கால்களில் காயம் ஆண்டவரே சுவாமி, நெஞ்சில் காயம் ஆண்டவரே சுவாமி. எங்களுடைய பொல்லாத எண்ணங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் இந்த சிலுவையிலே ஆண்டவரே சுவாமி முதல் இரத்தத்தை கொடுத்து எங்கள் பாவங்களை கழுவின எங்கள் அன்பு அப்பாவே, அந்த பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாக எங்களை தகுதிப்படுத்தினீங்களே ராஜா. அந்த பரலோக கதவுகளை திறந்து எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமது பிள்ளைகளுக்கு நீர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு நன்றியா, நன்றியப்பா. இந்த வேளைக்காக நன்றி ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே நேரலை ஊடாக இந்த ஆராதனை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யார் எப்படிப்பட்ட பாடுகள், கண்ணீர், வேதனைகள் எப்படியான சூழ்நிலையில் இருந்தாலும்
எல்லாவற்றையும் நீங்க காண்கிறீங்க ராஜா சுவாமி. எங்கள் எல்லோருக்காக நீங்க மரித்த தெய்வம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ராஜா நீங்க மரித்த தெய்வம் ராஜா. நேரலை கூட பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது சமாதானம் ஒவ்வொருத்தரையும் நிறப்பட்டு ஆண்டவரே சுவாமி. இன்று நாளும் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்க பிள்ளைகளோடு ஆண்டவரே தனித்தனியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது சமாதானத்தை கொடுங்க ராஜா சுவாமி. ஒவ்வொருடைய வேதனைகள், போராட்டம், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்க என்று நாளும் ஆண்டவரே சுவாமி. நன்றி அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே வார்த்தையானவர் எங்களோடு பேசுங்க. அந்த சிலுவையிலே ஆண்டவரே நீங்கள் சொன்ன ஆண்டவரே அந்த 7 வசனத்தை ஆண்டவரே தியானிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே பிரசங்கம் பண்ற பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகள் அபிஷேகிங்க ராஜா. பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க ராஜா, உற்சாகத்தை கொடுங்க ராஜா, தைரியத்தை கொடுங்க ராஜா. வார்த்தை கொண்டு வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது சிலுவை நிலைக்கு மறைக்கிறேன். பிள்ளைகளை மறைத்து இன்ற நாளில் நீங்க வெளிப்படுங்க, எங்களோடு பேசுங்க ராஜா சுவாமி. பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபம் கேட்டுங்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான ஒரு ஆராதனைக்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்றோம். இப்பொழுதும் எங்களுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமென் ஆமென். நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உயிரோடு இருக்கிற நாங்கள் இந்த நாளை கொண்டாட வேண்டும். ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் சிலுவையிலே எத்தனை வார்த்தை பேசினார்? 7 வார்த்தைகள் பேசினார். அவருடைய வாயை திறந்து சிலுவையிலே அவரை சிலுவையிலே அடித்த போது, அடித்து சிலுவையிலே தூக்கிய போது கடைசியாய் அவர் எங்களுக்காய் 7 வார்த்தைகளுடாய் எங்களோடு பேசினார். ஆமென். அந்த 7 வார்த்தைகளையும் சொல்வதற்காய் பிள்ளைகள் இப்பொழுது ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது வார்த்தையை சொல்ல மகள் சுதிகா அவர்கள் வருகிறார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் அறிந்திருக்கிறார்கள். ஆமென். இப்பொழுதும் மகள் வந்து எங்கள் மத்தியிலே வார்த்தையை சொல்லுவார். கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமாய் மகளே. Praise the Lord. எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? Today is a good day, amen. Many would think it's a sad day because Jesus Christ died today, but we should think of it as a good day because today is the day we received freedom, amen. The first words that Jesus said on the cross was Luke 23:34. It says, Father, forgive them, for they don't know what they are doing. Can someone say that in Tamil? If you look at these words, you can tell that Jesus is not, these are not words of anger, they're not words of hurt. He's not crying out for revenge. He's not asking God to punish those who put him on the cross, but instead he's saying a prayer for those who persecuted him. You can see it's a prayer for forgiveness. He's petitioning for our freedom, even though even after all the sins that we committed. And you can see from here how he's advocating on our behalf, how much of a forgiving heart he has. You know, if you read the Bible, the story of it all, you can see that Jesus was beaten, he was humiliated, he was bleeding from head to toe, he was wearing a crown of thorns, and I know we go through pain, but I don't think any of us have reached a level of pain where we had to, similar to wearing a head full of thorns. And even through all of that, Jesus' first thought is us, is his children. You know, his children were mocking him. Those same people who said, Hosanna in the highest, here comes the Son of David, is the same people that were cheering on for his death. And he decided to say to God, forgive them, don't worry about me. He's not saying,
Father take the pain away, his first instinct is to say, forgive them because we do not know what we're doing. And if you look at that, you can tell like that is the gospel. Like in the Bible is repeated so many times about forgiveness. Like if you look in Matthew 6:14 to 15, if you look in Ephesians chapter 4, Luke 17, the theme of forgiveness is repeated so many times, emphasizing how important it is that we forgive one another and how we don't hold grudges against each other. Because if Jesus could forgive us on the cross and if he could petition for our forgiveness, what's stopping us from forgiving other people? He didn't wait till the people cried out asking for mercy or saying sorry. He spoke on our behalf. He interceded on our behalf even before we realized what we're doing is wrong. Jesus, he makes the first move. In Psalms 103:10 it says, he has not dealt with us according to our sins, nor punished us according to our iniquities. And Jesus he's proving it right here. He's not saying, God, punish them for what they're doing to me. He's saying, forgive them for what they are doing to me, because we don't know what we're doing. We don't know what we're doing with that sin. And that's how sin blinds us so much. We have no idea what we're actually doing. But that's where Jesus comes and he steps in on our behalf. He's asking God, forgive them for that. Forgive them. I'm paying the price. I'm laying my life down so they can live in freedom and not in sin. And if you look at what he says next, it says, for they do not know what they are doing. Basically saying blind. It says the soldiers didn't know that they were crucifying the Son of God. It says the crowd didn't know that they were killing the Savior. And you know what? Like, sin still works like that today. We act out of blindness. We don't know what we're actually doing. We act out of anger. We act out of rage. But Jesus is saying to throw that all away, throw that to the side and forgive one another. In the Bible, if you look at Ephesians chapter 4:32, it says, be kind to one another, tender-hearted, forgiving one another, even as God in Christ forgave you. God's not suggesting forgive one another. He's literally commanding us to forgive one another, make life better. He's not saying if you forgive one another. He's saying forgive one another like God in Christ forgave you. And that's the example he set. That's what he came down and set for us to follow. Like, he came down from heaven and gave us an example to follow. And you can't carry a cross, you can't pick up your daily cross and then carry a grudge at the same time. It doesn't work like that. You have to either live in the spirit or the flesh. You can't live in both. Just like Jesus, he crucified his flesh and he walked by the spirit. Even days before his death, he was praying in the garden and he said to God, take this pain away if possible, but either way, let your will be done. And that's Jesus talking through the spirit. He's saying, God, I know my flesh wants the pain to go away, let it be done instead. And if Jesus could forgive through all that pain, what's stopping us? Because we, as Christians, we have to walk by spirit and truth. We shouldn't act based on our the will of our flesh. So I think today we should all, if you need to receive forgiveness either from God or people, or if you need to forgive someone, I think today is a great day to start. Just like Jesus did on the cross 2,000 years ago, I think we should all take that grudge out of our heart and decide to forgive those people that we're holding against. Even if they don't know that we're holding a grudge against them or that we've forgiven them, it's like time to let it out of your heart, and it's time to pick up our cross. Jesus didn't come down 2,000 years ago and die for nothing. He came to give us freedom. He came to forgive us. And if the Almighty God can do that, what's stopping us from doing that? We're nothing compared to him. It's time that we take that forgiveness and put it to good use. Like, we shouldn't we shouldn't make his death seem like nothing. It was one of the greatest things to happen to us, and we should put that to good use. Amen. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். மன்னிக்கிறதிலே தேவன் எவ்வளவு பெரியவர். ஆமென். ஆமென்.
இரண்டாவது வார்த்தையை சகோதரி மெர்சி அவர்கள் வந்து எங்கள் மத்தியில் சொல்ல போறார்கள். இன்றைக்கு என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எங்கள் மத்தியில் பேசுவார்கள். லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மெய்யாகவே நீ இன்றைக்கு என்னுடைய பரதீசில் இருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு ஒரு ஆணித்தரமான உண்மையுள்ள ஒரு வார்த்தையா இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். முதல் வார்த்தையை நாங்கள் பேசினோம், மன்னிப்பு. உண்மையாகவே வாழ்க்கையிலே மன்னிப்பு இருந்தால் தான் நாம தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். தேவன் எங்களை மன்னிக்கிறதுக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அதுக்காக நம்ம தேவனை நன்றி சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரியான வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தாமே எங்களுடைய பேசுவாராக. உண்மையாகவே எங்கள் மத்தியிலே தேவ ஆவியானவர் வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா 23வது அதிகாரம் 39 பார்க்கும்போது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவா இருந்தால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் என்று அவரை இகழ்ந்தான். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குள் பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயத்தின்படி தடுக்கிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு காதோட்டையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆணித்தரமான வார்த்தையா இருக்கு. 2 கல்வர்களும் தேவனுடைய சிலுவையிலே இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் அடிக்கப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய இரட்சகரோ ஒரு பாவம் செய்யல. எங்களுக்காக அவர் பாவமாக மனுக்குளம் எடுத்து இந்த உலகத்துக்கு கலந்து வந்தார். ஆனாலும் அந்த வேளையில் ஆண்டவர் எல்லாருக்கும் மன்னியும். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று எங்களுக்காக பிதாவும் சமூகத்தில் பரிந்து பேசுவராக இருக்கும் பொழுது மற்றொரு கல்வன் அவரை பார்த்து இகழ்ந்தான். எங்களோட வாழ்க்கையில நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதை நாம நன்றி சொல்லாமல் இகழ்கிற பிள்ளைகளாக தான் இருக்கிறோமே அல்லாமல் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதை நாங்கள் நினைக்கிறதே கிடையாது. ஆனால் அவர்கள் தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். இயேசப்பா செஞ்ச ஊழியங்கள் எல்லாரும் அறிந்தார்கள். யூதேயாவிலிருந்து கலிலேயா வரைக்கும் அவர் ஆசிரியத்து வரைக்கும் கலந்து சென்றார். அதனாகவே இந்த கல்வர்களும் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அது அப்படி என்றபடியாத்தான் அவன் சொல்றான், நீர் கிறிஸ்துவானால் என்னையும் ரட்சியும் என்று அந்த ஒரு வைராக் ஒரு ஏளனமா இயேசுப்பா சொல்லும் பொழுது, மற்றவன் இல்ல, இவர் ஒரு பாவம் செய்யல, ஏன் நீ வேற இகழ்ந்து கொள்கிறாய்? எந்த சூழ்நிலையிலையும் நாம என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு பாடு வரும்போது இது ஏன் வந்துச்சு, இதுக்காக நான் என்ன செஞ்சேன் நாம கேள்வி கேட்க மாட்டோம். தேவன் நோக்கி கேள்வி கேட்போம். அதுக்குரிய பலனை, நாங்க செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையை நாங்க பெறுகிறோம். ஆனா கிறிஸ்து ஒன்றும் பெற சொல்லி அவரை பார்த்து கேட்க, அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவர் உலக ரட்சகர், உலகத்துக்காக வந்த மெய்யான மேசியா, இவரால் ஒன்று கூடும், இவரால் எல்லாம் கூடும் என்று ஏதோ விதத்தில் அவர் அறிந்தபடியாத்தான் அவங்க செஞ்ச பாவங்கள் அக்கிரமங்கள், அவன் எவ்வளவு ஒரு பொல்லாத ஒரு கள்ளனா இருக்கக்கூடும், எவ்வளவு கொலை செஞ்சிருக்க கூடும், எவ்வளவு விதமான திருட்டுக்கள் கொலைகள் செஞ்சபடியாத்தான் அந்த நாட்கள் அவங்க சிறுவேல அரைஞ்சாங்க. ஆனாலும் அவன் தன்னுடைய பாவத்தை, அவன் தன்னுடைய குற்றத்தை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியாளே நினைத்தல்லும் சொல்லி ஆண்டவரத்தில் பறந்து பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ரட்சகர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று. உண்மையில எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் ஆன ஒரு நம்பிக்கையான வசனத்தை சொன்னாரு. ரட்சிப்பை கொடுத்தாரு. அவன் சாகுற தருவாயில அவனுக்கு பரிபூர்ண ரட்சிப்பை கொடுத்து பரதீசி என்ற வார்த்தை முதலாக தேவாதி தேவன் நம்முடைய அருமை ரட்சகர் சிலுவையில சொன்னதான ஒரு வார்த்தையாகும். பரதீசியில் இளைப்பாறும் ஸ்தலத்திலே என்னோடு இருப்பாய் என்று சொல்லி மன்னிக்கப்பட்டான். தேவ சமூகத்திலே அவன் ரட்சிப்பையும் பெற்றான். ஆத்துமா அவனுக்கு விடுதலையோடு பரதீசில
தேவ சம தங்கத்தக்கத்தால கிருபையை கத்தர் ஏசப்பா அந்த சிலுவையில் அவனுக்கு ஒரு பெரிதான விடுதலையை ரட்சிப்பை கொடுத்தார். ஆகவே நாங்க எங்களோட வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவனுக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து மன்னிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோடு இல்லாமல் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எங்களை வாழ்க்கையிலே பாதம் செய்வார். இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னுடைய பிரதிஷ்டையில் இருப்பாய். எங்களோட வாழ்க்கையானது தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனுக்காக நாங்கள் வாழத்தக்கதான கிருபையையும் தேவ ராஜ்யத்தை நாங்கள் கலந்து செல்வோமாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். மறுபடியும் தேவனுடைய நாமத்தையும் நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களுடைய தேவன் எவ்வளவு நல்ல தகப்பன். ஆமென். அடுத்ததாவது மூன்றாவது வார்த்தை எங்கள் மத்தியிலே பேச சகோதரன் ஜேம்ஸ் அவர்கள் வருகிறார்கள். ஸ்திரியே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று யோவானுக்கு சொன்ன வார்த்தை எங்கள் மத்தியிலே ஜேம்ஸ் அவர்கள் பேசுவார். Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அவங்க சொன்ன 7 வார்த்தைகள் குறித்து தியானிச்சுட்டு இருக்கோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்து சொன்ன 3வது வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26-27. சிஸ்டர், ஜான் chapter 19 verse 26-27. When Jesus saw his mother there and the disciple whom he loved standing nearby, he said to her, Woman, here is your son, and to the disciple, here is your mother. From that time on, this disciple took her into his home. யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 சிஸ்டர். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நிற்கும் தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஆமென். இந்த இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவ 2 விதமா பார்க்கலாம். ஒன்று அவரோட மனித குணம், இன்னொன்று தேவ குணம். ஆமென். ஸோ நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம அநேக வேலையில் நம்ம அநேக பாடுகளை கடந்து வருவோம், அநேக கஷ்டங்களை கடந்து வருவோம். நமக்கு ஒரு பெரிய துக்கம் வரும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை நம்மளோட சொந்தத்தையோ நம்ம அப்பா அம்மாவையோ நம்ம மறந்துடுவோம். அவங்க மேலே எரிச்சல் வரலாம், கோபம் வரலாம், நம்மளோட கடமையை நம்ம தவற விடுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவ்வளோ சிலுவையில் அவ்வளோ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்திருக்கும் போதும் அவர் தன் தாயை நினைத்து கொள்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். இது இன்னொரு விதமாக நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, நம்ம யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அந்த நம்ம 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும். அதை வாசிக்கும் போது அதில் ஒன் ஆஃப் த கமாண்ட்மெண்ட் வந்து தாயையும் தந்தையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதை தான் வந்து இயேசு கிறிஸ்து இங்கே அந்த நொடியிலையும் அந்த நேரத்துலையும் தன் தாயை குறித்து, நான் போனதுக்கப்புறம் என் தாய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசித்து அவங்களோட தாயை தன்னோட சீஷர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்துக்கு அவங்களோட சொந்த சகோதரிகள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சீஷரை கூப்பிட்டு தான் தாயை ஒப்படைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவர் தெய்வீக காட்லி இதுவும் தெரியுது, ஹியூமனோட இதுவும் தெரியுது. நம்ம என்னதான் நம்ம பாடுபட்டாலும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து நம்ம தாயையும் தந்தையும் எப்போதும் கனம் பண்ணணும் என்றதை சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தாயை அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயே இதோ உன் மகன் தான் சொல்லுவாங்க, தாயே ஏதோ உன் மகன் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து தேவனோட அந்த கேரக்டர், காட்ஸ் இது கேரக்டர் நம்ம இங்கே வந்து ரிவீல் ஆகுது. இதுக்கு உதாரணமாக நம்ம கானான் கல்யாணத்தில் நடந்த அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த திராட்சை ரசம் காலியாகி அவங்க அம்மா வந்து கூப்பிடும் போது அப்போ தேவன் சொல்லுவார், ஸ்திரீயே இன்னும் என்னோட நேரம் வரவில்லைன்னு சொல்லுவார். அங்கேயும் ஸ்திரீ அப்படின்னு தான் அவர் அட்ரஸ் பண்ணுவாங்க, தாயே என்னோட நேரம் வரவில்லைன்னு சொல்ல மாட்டார். ஸோ
நம்ம எல்லாரும் தேவன் எந்த நோக்கத்தோட இங்கே வந்தாங்க, எந்த நோக்கத்தோட அவங்க நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு கடந்து வந்தாங்களோ, நம்ம அந்த நோக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்மளும் நம்மளை அர்ப்பணித்து நம்மளை தாழ்த்தி தேவனிடம் ஒப்படைத்து நம்ம பெற்றோர்களை நம்ம எப்பொழுதும் கனம் பண்ணுவோம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுடைய இயேசப்பா எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். கடைசி நிமிஷத்திலும் தாய்க்காக ஒரு மகனை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவர். ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் 4வது வசனமாய் சகோதரி ஜெபா வந்து எங்கள் மத்தியிலே பேசுவார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் பார்க்க போகும் வார்த்தை என்னென்றால், இயேசு சிலுவையில் கூறிய 4ஆம் வார்த்தை. அவர் சிலுவையில் கூறிய மற்ற வார்த்தைகளை பார்க்கும்போது இந்த 4ஆம் வார்த்தை மிகவும் ரொம்ப ஒரு வேதனைக்குள்ளான வார்த்தையும் ஆச்சரியத்தோடும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வைக்கும் அளவாய் இருக்கிற வார்த்தை தான் இந்த 4ஆம் வார்த்தை. இயேசு சிலுவையில் பேசிய மற்ற வார்த்தைகளில் மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு போன்றவைகளை தான் சொல்லியிருக்காரு. சிலுவையில் மலர்ந்த 4ஆம் பூ என்னென்று பார்த்தோம் என்றால் அது பரிதவிப்பு. பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் 15:33-34 வசனத்தில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அது கடவுள் ரொம்ப வேதனையோட தான் அது சொல்றாரா, இல்லை என்ன நோக்கத்தில் சொல்றாருன்னு நம்மளால அதை ஆராய முடியாது. ஆனால் அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த மற்ற வார்த்தை எல்லாமே கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் த லாங்குவேஜ் ஆஃப் கிரீக். பட் ஆனால் 4ஆம் வார்த்தை எபிரேயமும் அல்ல, கிரேக்கமும் அல்ல. இட் வாஸ் அராமிக். அந்த அராமிக் மொழியிலேயே தான் அந்த வார்த்தை எந்த மாறுபாடும் இல்லாமல் பைபிளில் இன்னி வரைக்கும் it has been translated and it has been brought like that till now. It has not changed. The word was in Aramaic. நம்ம வசனத்தில் பார்த்தபோது நண்பகல் முதல் 3 மணி வரை அந்தகாரம் சூழ்ந்தது. இந்த அந்தகாரம்னா என்னன்று நம்ம யாருக்குமே தெரியாது, நம்ம அதை பார்த்துறது கிடையாது. இப்போ நமக்கு மழை பெய்யும் போது நமக்கு ஒரு இருட்டுத்தன்மை வரும். ஸோ அந்த இருட்டுத்தன்மை ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்க போகுதுன்னு தெரியறதுக்காக அந்த நமக்கு ஒரு சயின்ஸ் அது. பட் இந்த அந்தகாரம், அந்த இருள், அது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது மற்றும் உலகம் முழுவதையும் மூடிக்கொண்டது. அந்த அந்தகாரம் சிலுவையில் இயேசுவை அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பாடுகளுக்கு உட்படுத்திய அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஏசாயா 53:10 பார்க்கிறோம். ஏன் இயேசு இந்த பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்? எதுக்காக அந்த பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்? ஒரே பதில் தான், நம்ம அனைவரின் சமாதானத்துக்காகவே மட்டுமே. நாம் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதி ஆகும்படி பாவம் அறியா இயேசு கிறிஸ்துவை பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தை உண்டாக்கினது முதல் முடியும் வரையும் இருக்கிற நம் அனைவரோடு எல்லா பாவங்களுக்கும் வெளிச்சமாகவும் ஒளியாகவும் வந்த இயேசு கிறிஸ்துவின் மீது பாவ இருள் மூடிக்கொண்டது. நம்மளோட பாவத்துக்காக ஒரு ஹியூமனா உருவெடுத்து வந்த இயேசப்பா வெளிச்சமா இருந்தவர். he was covered with darkness. நம்மளோட sin தான் அந்த darkness. so he was totally covered with அந்த darkness. அந்த இருள் சூழ்ந்து கொண்டது அவரை. இந்த பாவ இருள் இயேசுவை மூடிய போது உலகமும் இருள் சூழும் நிலை ஏற்பட்டது. ஸோ அவரை அந்த சின் மூடும்போது அவருக்கு மட்டும் அந்த இருட்டு தெரியல, அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது இருள் சூழ்ந்ததாக தான் இருந்தது. அப்பொழுதுதான் இயேசு ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமாக கதறி 4ஆம் வார்த்தையாக கூறியுள்ளார். இந்த வார்த்தையை அவர் இயேசு சொல்லும் பொழுது நம்முடைய காலத்தின்படி அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ ப்ரெசன்ட் டைம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 3 o'clock 3 மணி. ஸோ இயேசு பூமியில் வாழ்ந்தபோது பிதாவோடு தான் எப்பொழுதும் ஐக்கியமாக இருந்திருக்கிறார். இப்போ நம்ம ஒரு பேரண்ட்ஹுட்ல இருக்கும்போது குழந்தைங்க எப்பவுமே யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? ஒரு பேரண்ட், அம்மா அப்பாவை. நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு என்னன்றது யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நம்ம பேரண்ட்ஸ்.
நம்ம பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியும். ஸோ அதே மாதிரி ஏசப்பா பூமிக்கு வந்தாலும் பிதாவோடு ரொம்ப அவரோட ஐக்கியமா இருந்திருக்கார். ஏசப்பா சொன்னதை கீழ்ப்படிந்து தான் நடந்திருக்காரு. ஒன்றும் ஏசப்பா வந்து பிதாவோட வார்த்தையை ஒன்றிலும் தவறுனது கிடையாது. நான் இங்கே போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், எல்லா விஷயங்களையும் சொல்லி ஏசப்பா வந்து பிதாவோட ஐக்கியமா இருந்ததுனால அவர் வந்து பிதாவோட முகத்தை அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் பிதாவோட முகத்தை காணாதபடி அந்த இருள் சூழ்ந்ததால அவர் தனியாக இருக்கிறோமோ, நம்ம தனிமைப்பட்டு விட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவர் பயந்து அந்த ஒரு வேதனையில தான் அவர் வந்து அந்த 4ஆம் வார்த்தையை சொல்லியிருக்காரு. In English the verse says, I and my father are one. So literally அவர் வந்து ஒரே இதுவாக தான் பூமியில் இருக்கும் போதும் பிதாவோடு இருக்கும் போதும் ஒரே ஒரு இதாக தான் இருந்திருக்காரு. So as it says, I and my father are one. He was not alone when he was not transformed as human to earth. We can see that in verse John 8:29. பிதாவாகிய தேவன் இயேசு மீது மிகவும் அன்பா இருந்தார். The same way Jesus also was with Holy Spirit. Jesus was very much obedient to our Holy Spirit when he was on earth as human. இயேசு பிதாவின் பிரசன்னத்திலே எப்பொழுதும் நிறைந்திருக்கிறார். ஆனால் உலகத்தின் பாவங்கள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட போது தேவ பிரசன்னம் அவரை விட்டு மறைந்தது. பிதாவோடு இருந்த அந்த ஐக்கியமும் பிரசன்னமும் இல்லாமல் போன போது அவர் தனிமையை அந்த சிலுவையிலே உணர்ந்தவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். Jesus took all our sins on him and he was seen as a sinner on the cross. இந்த பாவங்கள் தான் பிதாவோட பிரசன்னத்தை உணர முடியாதபடி இயேசுவோட முகத்தை பாவங்கள் மறைத்தது. ரோம மக்களும் யூத மக்களும் மற்ற அங்கு சூழ்ந்திர மக்களும் இயேசுவை அடிக்கும் போது நொறுக்கப்படும் அந்த அவப்பேச்சினால சொல்லும் போது கூட அவர் வந்து இது அவருக்கான கொடுத்தப்பட்டதுன்றது அவரை வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் அவர் ஏற்றுக்கிட்டார். பிகாஸ் தட்ஸ் அ ரீசன் ஹி கேம் டு எர்த். ஸோ அதை அவர் ஃபினிஷ் பண்ணுற அந்த டைம்ன்றதுனால அவர் அதை இட்ஸ் மை டியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஹி வாஸ் டூயிங் இட். பட் அந்த இருள் சொல்கிற நேரத்தில் அவர் வந்து அந்த தனிமையை உணர்ந்த போது அந்த பாவம் மொத்தமும் வந்து அந்த சின்ஸ் வந்து இட் வாஸ் ஆல் ஆன் ஓவர் ஜீசஸ். ஸோ அப்போது அந்த இடத்துல அவரால் பிதாவோட பிரசன்னத்தை ஹி காண்ட் ஃபீல் இட். ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த ப்ரெசன்ஸ் அவரால் ஃபீல் பண்ண முடியல. அந்த நேரத்தில் தான் லைக் இப்போ நம்ம அப்பா அம்மா இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல காணாமல் போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வி வில் ஆல் ஃபீல் அலோன். நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நம்ம யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாது. ஏன்னா நமக்கு யாரையுமே தெரியாது, நமக்காக கவலைப்படுறவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரி ஏசப்பா பிதா தன் முகத்தை மறைத்த போது மிகவும் வேதனைப்பட்டு அந்த தனிமையில தான் அந்த 4ஆம் வார்த்தையை அவர் சொல்கிறார். நாம் அனைவரையும் பிதாவிடத்தில் நிலை நாட்டுவதற்காகவும் நம்மை ஒரு புதிய உறவுக்குள்ளாகவும் அழைத்து செல்லுவதற்காகவும் தான் இந்த 4ஆம் வார்த்தை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பாவத்திற்கு நம்ம வாழ்க்கையில when we do something sins, God will not punish us. The thing is like he's a God as a father to us. நம்ம அப்பா நம்மளை தண்டிக்க மாட்டாங்க. Father will not punish us for what mistake we are doing it. But on the time like they'll be angry at us. So what they will do? நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. அந்த டைம் let it make it cool. அந்த டைம் கொஞ்சம் கடந்து போகட்டும்னு விடுவாங்க as our human parents. But பிதா என்ன பண்றாரா, அந்த பாவம் நம்ம ஒன்று பண்ணும்போது when we make sins, our Holy Spirit will vanish away from us. We can't have a contact with him. இப்போ நம்ம பேசும்போது sometimes we will feel something like நம்ம கிட்ட யாரோ பேசுறாங்க, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒரு பாவம் பண்ணும்போது when we do some sins, God will be away from us. The bond between us and Jesus will be broken. We will have a break in our relationship with God when we continue to do sins. We can see that in verse Jeremiah 2:19. Your own wickedness will punish you, your backsliding will rebuke you. உன் தேவனாகிய கர்த்தர் விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். This verse is a warning. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை. நம்ம பாவம் பண்ணணும்னு நினைக்கும் போது பாவம்ன்றது ஒரு கொல்றதான் பாவம்னு கிடையாது. இட்ஸ் அகெயின்ஸ்ட் லைக் நம்மளோட ஹார்ட்டுக்கு நம்ம ஒரு விஷயம் தப்புன்னு நமக்கு தெரியும் போது அந்த தப்பை நம்ம செய்யறதும் அது பாவம் தான். இட்ஸ் a sin. So emphasizing that they are sin and turning away from God will bring consequences and sufferings. நாம் அனைவரும் பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் தேவனின் அன்பிற்கு நன்மை மாற்றிக்கொள்வோம். We can make ourselves new to God. He still loves us. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் இயேசு நம்மளை மன்னிச்சு
நம்ம மன்னிப்பு கேட்கும்போது முழு மனதோட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது he will accept. When we ask forgiveness with wholehearted, he will forgive us. So அவர் இன்றும் நம்ம நேசிக்கிறார். Let's make ourselves as union, oneness, fellowship to God with love. அவர் அன்பிலும் ஐக்கியத்திலும் நாம் நிலைத்திருப்போம். நமது இருள் வெளிச்சமாக மாறும். This will change our sorrow, all the problems, our troubles, our tears, everything in our life. நம் துன்பங்கள், கஷ்டங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாமே மாறும். நம்ம முழுமையா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து உண்மையுமா உத்தமமா நம்மளோட வாழ்க்கையில நம்ம நடக்கும்போது பிதா நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் நேரத்துல நம்ம பக்கத்துல யாரும் இல்லைன்னு நமக்கு தெரியும் போது கூட he will be there with us, always to our right side to guide us. எந்த ஒரு பாத்தா இருந்தாலும் he will be with us. ஸோ நாம் அனைவரும் கர்த்தரால் தெரிந்து கொடுக்கப்பட்டவர்கள். ஸோ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். we are all blessed ones. Amen. ஆமென். கர்த்தர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றுக்காயும் யாருடைய பாவங்களுக்காய் சிலுவையில் மரிக்கப்பட்டார்? எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மிருதங்கள். நல்ல தகப்பன் அவரை இன்னும் நாங்கள் அண்டி கிட்டி சேருவோம். நாங்கள் வார்த்தையில் கேட்டபடி அவருக்குள்ள உண்மை முத்தமாய் நாங்கள் ஓடும்போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். ஆமென். இந்த வேளையிலும் 5வது வசனத்தை சொல்லுங்கள். மத்தியிலே சகோதரி கவித்ரா அவர்கள் வருகிறார்கள். எனக்கு பைபிளில் மிகவும் பிடித்த ஒரு வசனம், தாகமாய் இருக்கிறேன். எல்லா வசனமும் பிடிக்கும் தான், ஆனாலும் இந்த தாகத்தை குறித்து நாங்கள் எல்லாரும் தாகமாய் இருந்து நாங்கள் அந்த வசனத்தை கேட்போம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். John chapter 19 verse 3. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததென்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். When Jesus had received the sour wine, he said, "It is finished," and bowing his head, he gave up his spirit. ஆமென். ஆமென். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் இயேசு காடியை வாங்கின பின்பு என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. So why Jesus took the sour wine? It's just அது ஒரு நார்மலா ஒரு ட்ரிங்க் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். But there's a big truth behind this sour wine. They did give wine with myrrh. நாங்கள் இயேசு வந்து கொல்கத்தா மலைக்கு அவர் போகும்போது அங்கேயும் ஏற்கனவே அவங்க இயேசுக்கு ஏதோ ஒன்று குடிக்க கொடுத்தாங்க. On the way to the Mount of Golgotha, they gave a liquid to Jesus to drink. But அங்கே அவர் அதை ஏற்றுக்கொள்ளல. Then he rejected. But in this verse it says he received the sour wine. But previously he rejected, but now he accepted. So there's something behind it. So why he received the sour wine? Actually, those days the Romans gave the sour wine to the prisoners or gladiators who goes into the circuses to ripped by the ferocious animals. அந்த நாட்களில் வந்து சிறையில் இருக்கிறவங்க, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு தான் அதாவது அந்த சர்க்கஸுகளில் மிருகங்களுக்கு பலியாக போகிற இவங்களுக்கு தான் அந்த காடி அவர்கள் கொடுப்பார்கள். Reason why? Because the sour wine that they used those days, it's an anti-blood clotting agent. அது வந்து இரத்தம் உறையாமல் வைத்திருக்கிறதுக்கு பாவிக்கப்பட்டது. That's a blood thinning agent. That's why they have used those sour wine those days. The Romans, they love watching while the blood is shedding from a man's body. ரோமர்களுக்கு வந்து ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து ரத்தம் வடிவதை பார்க்கிறதுக்கு அவ்வளவு விருப்பம். They love it very much. So we know when one of a soldier, he pierced the side of Jesus' body, what came out of it? The blood came of it.
இயேசுட விழாவில் அவர்கள் குத்தின போது இரத்தம் வெளியில வந்ததென்று பார்க்கிறோம். So why Jesus took that sour wine? So he wanted to shed all of his blood to come out of his body. That's why he took the sour wine, because that's a blood thinning agent. So if a man died, as soon after the man dies, the blood remains in his body will clot. So Jesus knew that if he died soon after, the remaining blood is in his body will clot it. So he doesn't want his blood remain in a form of a clotted. So that's why he wanted to thin his body even after he died. அதனால தான் அவர் மரித்த பிறகும் அவருடைய இரத்தம் கொஞ்சம் கூட அவருடைய உடம்புல இருக்க கூடாது என்று சொல்லி, that's why he took the sour wine. So that's the truth behind why he took the sour wine. And next part of this verse says, when Jesus received the sour wine, and he says, it is finished. So the verse by it is finished, what has finished? தேவன் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது? Our pain has finished, our curse has finished. The reason why he came to this world, his responsibility has finished. Is it? That's what we think. That's what we heard. That's what we feel. Yeah? But to understand this more, what is finished, I like to explain this in a more word. Yeah? So the Romans chapter 6, verse 23, it says, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமன் 6:23 சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. The wages of sin is death. எங்க எல்லாருக்கும் தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. So I want to explain this quickly. Yeah. So at the beginning, the God, the Father, the Son, and the Holy Spirit, they were together and they were one, because we have one and only one God. So they were one. Yeah. The Father, Son, and the Holy Spirit, they were one. So Lord created the earth. He created the mankind. Yeah. So all the mankind sinned. எல்லா மனுஷர்களும் பாவம் செய்தாங்க. நாங்க எல்லாருமே பாவிகளா இருக்கிறோம். Yeah. So the God himself, he is a righteousness. This righteousness doesn't want the man to sin. So he's very angry with it. Yeah. So he says the sin man must be punished. The sin man must be sent to hell. And he says he must pay a wage. That's the verse says, the wages of sin is a death. But the Son, and he is grace. தேவனுடைய குமாரன் அவர் கிருபையாய் இருக்கிறார். So this grace, he doesn't want us to go to hell. குமாரனுக்கு நாங்கள் நரகத்துக்கு போகிறது விருப்பம் இல்லை. So he is feeling very sad and he is very upset. So, you know, the verse says, the wages of sin is death. Wages mean it's a term of a commercial term. It's an economical term. And it's a business term, isn't it? So wages mean giving and taking. So, these two people, they made a conversation. Okay? This grace, he is speaking to righteousness. The righteousness says the mankind should pay a wage. But this grace says, oh no, the mankind cannot pay such a huge wage. So, can I pay? He asked, can I pay on behalf of the mankind?
கிருபை கேட்கிறார், நான் மனிதனுக்காக நான் இந்த பாவத்தின் சம்பளத்தை செலுத்தவான். So the righteousness says yes. So this great the wages on the cross. இன்று மாதிரி ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில எங்களுக்காக அந்த பாவத்தின் சம்பளத்தை செலுத்தினார். What is the wages? Dead. So Jesus died on the cross and he paid the wage. Yeah? So they made a conversation. So he paid the wage to him. Yeah? So if there's a transaction, if we are buying or selling a property or whatever, there's a third person. We need a witness. Who is the witness? He is the witness. So they made a transaction. He is the witness. So at the beginning, they were one. But they have separated into three persons because to make a transaction for us, to make a payment of wages for us. So they separated. When Jesus came to this world and he lived in this world for more than 33 years. Yeah? So the Son separated from God to pay the wages for us, to died on the cross for us, to shed his blood for us. Yeah? So now Jesus has crucified and he died and he rose again. So that's done. Yeah? So the wages has paid. Righteousness need a wages. Jesus, the Son, has paid the wage on the cross. So the payment has done. The wages has done. So now they can become together again. So now they become together. That's finished. What has finished? The wages payment. The real meaning of what is finished. Yeah. Now the Jesus says, grace of God paid in full to the righteousness of whatever the wages of the Holy Spirit. So all these three things become together again. The Trinity becomes one again. This is what has finished according to God, because the wages has paid and it's time them to unite again. So they are becoming one again. Yeah, they separated for us. Now they are becoming one. So this is the separation has finished. The separation of Father, Son, and the Holy Spirit has finished. This is the exact truth behind the word what the God says, it is finished. Yeah, I hope you understand and thank you so much. Yeah. ஆமென். கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எப்பொழுதும் அவருக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவார். ஆமென். இந்த வேளையிலும் 6வது வசனம் யோவான் 19:30 படி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பேசின வார்த்தையை சகோதரி பவானி அவர்கள் வந்து பேசுவார். Praise the Lord. What is Good Friday? Every time is a Good Friday. Every Friday is a Good Friday. Good Friday makes good things or testimonies, happiness. That is called Good Friday. So today we are celebrating is a Good Friday. My verse is John 19:30. When he had received the drink, Jesus said, "It is finished." With that, he bowed his head and gave up his spirit. One of the most powerful and meaningful verse in the Bible, especially on Good Friday. When Jesus says, "It is finished,"
he is not just saying his suffering is over. He is declaring that his mission on the earth is completed. I just wanted to share my testimony. அதுக்கு முன்பாக நான் இந்த சோத்திர பலியை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்தை சோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நாம் தேவனை துதிக்கும் பாத்திரம் சோத்திரத்தோடு காணத்தரும். மகிமையும் பாத்திரன் அவரே. அவர் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் சிருஷ்டித்து அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அவர் நம்மை உள்ளான்படி கடைசி வரை நேசிக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை துதிக்கும் நமக்கும் கிடைக்க பெரிய பாக்கியம் அல்லவா? அவரோட பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் போது தேவன் நமக்கும் கொடுக்க பெரிய சிலைக்கம் அல்லவா? So it is called finished. Today is finished means God has given that grace. இன்னைக்கு நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்தார் என்றால் means we are testimony. Today we are sharing our testimony. அதுக்காகத்தான் கடவுள் நம்மளுக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினார், நம்மை சாட்சியாக நிறுத்தத்துக்காக. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறதே ஒரு சாட்சி தான். So that is the Good Friday. We have to share our testimony. எல்லாமே வேர்ட் ஷேர் பண்ணாலும் கடவுள் நம்மளுக்காக அடிக்கப்பட்ட நாளை இன்னைக்கு நம்மளோட சாட்சிகளை நம்ம ஷேர் பண்ணோம். That is the Good Friday. இதுல ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா இந்த 2001ல இது உண்மையான சாட்சி. இந்த சோத்ர புக்கு தான் என் லைஃபை மாத்துது. 2001ல I decided to suicide myself. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எல்லாரும் என்னை பொறும்பு தள்ளினாங்க, எல்லாரும் என்னை அவமானப்படுத்தினாங்க, யாரும் என்னை சேர்த்துக்கொள்ள. அந்த 2001ல நான் டிசைட் பண்ண என்னோட மரணத்தை தேடிக்கொண்டிருந்த அந்த நாட்களில் ஒரு வயசான அம்மா இந்த சோத்திர புக்கு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டாங்க, நீ சர்ச்சுக்கு வாமா ப்ரேயர் பண்ணுறதுக்காக. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ஹிந்து பேக்ரவுண்ட் எங்களுது ஹிந்து, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு த சர்ச். ஸோ நெக்ஸ்ட் டே ஷி கேம் அண்ட் ஷி செட் டு மீ, ஓகே நேவே நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, உங்களோட பேரை மட்டும் எனக்கு தாங்கோ, நாங்கள் ப்ரேயரில் வைக்கிறோம் நீட்டுன்னு. ஸோ ஐ கேவ் மை நேம் அண்ட் ஷி ப்ரேட் ஃபார் மீ அண்ட் ஷி கேவ் மீ திஸ் ப்ரைசிங் புக். இந்த ப்ரைசிங் புக்கால் என் லைஃபே சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா ஆண்டவர் அதுக்கு சொல்கிறாரு, எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை தந்தார், என்னை வாழ வைக்க, என்னோட பாவங்களை குற்றங்களை சாபங்களை எல்லாத்தையும் மன்னித்து அவர் நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். இன்னைக்கு இதுதான் எங்களுக்கு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டுடே as a Good Friday we have to be testimony. அன்னைக்கு என் வாழ்க்கையில் இந்த பாவங்கள் இருள் எல்லாமே மறைந்து போய் இன்னைக்கு 25 years God had brought me into this world. இல்லைனா எல்லாரால நான் மறைத்திருக்குவேன். என்னைக்கு 2001ல என்னோட சாவும் பாவம் எல்லாமே மறைந்து போனிருந்து. ஆனால் we have to be thankful to God. And today is my testimony day, and today is a Good Friday. We have to say the testimony to God, and we have to say thank you to God. All is fulfilled. All the prophecies about the Messiah, suffering servant, and the plan for the redemption with the fulfilled through his life, death, and now his final breath. அப்போ நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நம்மளுக்காக சிந்தின ரத்தம் இன்று நம்ம பாவங்கள் குற்றங்கள் சாபங்களை மன்னித்தார். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிற தகப்பனே, உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிற தகப்பனே, உமக்கு கொடா கொடி நன்றி ராஜா. இந்த நாளில் எங்களோட கூட இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிற தகப்பனே. எங்களோட வார்த்தைகள் அல்ல ராஜா, உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். தேவன் சகோதரியை சாட்சியாய் நிறுத்தியிருக்கார். ஆமென். இந்த வேளையிலும் கடைசியாக
7வது வசனமாக தேவன் கடைசியாய் சிலுவையில் சொன்ன வார்த்தையை டேனியல் அவர்கள் வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் சொன்ன வார்த்தையை மகன் வந்து எங்களோட மத்தியிலே பேசுவார். Good morning, everyone. Praise the Lord. Today I'll be talking about the last and final words Jesus said just before he died, which is from the book of Luke, chapter 23, verse 46. Then Jesus, calling out with a loud voice, saying, Father, into your hands I commit my spirit. And having said this, he breathed his last. Now, this verse has a deep meaning and teaching for us to learn. And I want to break this verse down and explain my interpretation of this verse. So the first point I want to make is Jesus calls on the Father. So as we can see in the verse, he says, Father, into your hands. So when he says Father, Jesus went through all of that pain on that cross. He got beaten, he got pierced, he had the throne of the crown of thorns. He went all through that pain, but he still ran to the Father first. Now this reminds me of children, as when a child gets hurt or struggle with something, now just as Jesus did, we as Christians should also be to our friends and our families first for support and comfort. But instead, we should always go to God first, because God is always there for us, and when we seek him first, we will receive provision, protection, peace, answers, and more. God is always there waiting for you, waiting for your call. So just as Jesus did on that cross, let us go to the Father first. Now moving on to my second point, I want to talk about sovereignty. Sovereignty means to have full control or authority. Now in the verse, Jesus says, Father, into your hands I commit my spirit. When he says, into your hands, Jesus knows that the Father's hands are safe, that the Father is in control. Just like that, we should all, as believers, in the midst of our chaos, our confusion in our life, we should know that we are protected in God's hands. We should trust in the Lord, give him our worries, give him our problems, because the Lord is always there. He will not leave us nor forsake us. Now in John chapter 10, verse 29, Jesus says, My Father, who has given them to me, is greater than all, and no one will snatch them out of the Father's hands. This verse shows that we are protected and safe in God's hands. Just as Jesus put his spirit into God's hands, we should also put everything into God's hands. God is in control and will always deliver. Now the third and final point that I want to make is about surrender. In the verse, Jesus says, I commit my spirit. The word commit means to fully hand over, to entrust yourself to someone else. When Jesus says he commits his spirit into God's hands, he's saying he is surrendering it all to God. He's fully committing to God's will. And we should use that as an example. Jesus came into this world to live as an example. And as Christians, we need to do the same. We need to fully commit to God. We need to fully surrender our plans, our future, our career, whatever it may be. We must commit all to the Lord. Sometimes in our lives, I think all of us might do this, but when we have plans for ourselves, we don't always commit to the Lord. Maybe you might all commit to the Lord, but there's certain plans that you want to take control of. You want to control yourself, have your own outcome. I'll be honest, I'm guilty of this. Some plans I might not, because I fear what the outcome will be. I fear that I won't receive what I want to receive. But this is bad, and we shouldn't be doing this. The Lord has always got bigger and better plans for us, plans that give us a hope and a future. Therefore, we should surrender everything to the Lord, because he will not leave us nor forsake us, and we should always fully trust in him. So today I want to invite us, I believe the Lord is inviting us to do the same, to trust the Father with our lives, our struggles, our future, to let his will be done, but not ours. May the Lord bless you all. Amen. ஆமென். மறுபடியும் 7 வார்த்தைகளை சொன்ன எல்லா பிள்ளைகளுக்கும் கரங்களை தட்டி தேவனை உற்சாகப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் எங்களோடு இன்றைய நாளிலே பேசி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் அவரிடத்திலே சரணடையும் போது, எங்களை நாங்கள் கொடுக்கும்போது, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரத்தை கொடுக்கும்போது, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கும்போது, அவர் எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையாய் எல்லாரும் பேசினீர்கள். ஆண்டவர் உங்களை